நாளைக்கு யார் இந்தியாவுடைய பிரதமராக போறாங்கன்றத எல்லா மீடியாக்களும் எக்ஸிட் போல் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எக்ஸிட் போல்னா என்னன்னா, எல்லா எலெக்ஷன் பூத்லயும் ஓட்டு போட்டுட்டு வெளியில வரவங்க கிட்ட நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டு எல்லா எலெக்ஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை வச்சு சயின்டிபிக்கா கால்குலேட் பண்ணி யாரு எங்க ஜெயிப்பாங்கன்றத சொல்லுவாங்க. இப்ப அதுபடி பார்த்தா ரிபப்ளிக் பி மார்க்ங்கிற மீடியா பிஜேபி 359 சீட்டு ஜெயிப்பாங்கன்னும், இந்தியா கூட்டணி 154 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆஜ் டாக் ஆக்சிஸ்ங்கிற மீடியா என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி 381 சீட்டும் இந்தியா கூட்டணி 148 சீட்டும் வாங்குவாங்களாம். அப்புறம் நியூஸ் 18 என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி 362 சீட்டும் இந்தியா கூட்டணி 134 சீட்டும் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. கடைசியா நியூஸ் 24 சாணக்கியாங்கிற மீடியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பிஜேபி 400 சீட்டும் இந்தியா கூட்டணி 107 சீட்டு மட்டும் தான் வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்தா மூணாவது தடவையும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது உண்மையா, இதை 100% நம்பலாமான்னு கேட்டா, இதுபடி நடக்கவும் செய்யலாம், இல்ல அப்படியே தலைகீழா மாறவும் செய்யலாம். ஏன்னு கேட்டா, இப்படிதான் 2004லயும் எக்ஸிட் போல் டேட்டா பிஜேபி தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிச்சு. ஆனா ரிசல்ட் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. அதனால என்னன்னா, எக்ஸிட் போலையும் ஃபுல்லா நம்ப முடியாது, சில நேரங்கள்ல அதுவுமே தப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது எப்படியோ நாளைக்கு யாரு பிரதமருங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதனால நீங்க யாரு பிரதமர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.